வணக்கம். தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் நமோ நாராயணா. நீண்ட நாட்களாக எனது வாடிக்கையாளர்களுக்கு நான் நடத்தி வந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு விட்டது. இப்பொழுது இன்றைய தினம் அதை தொடங்க ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளேன். முதலில் நாம் உலகில் வாழ்வதற்கு கணபதி துணை, தாய் தந்தை துணை, குலதெய்வம் துணை, நவகிரகங்கள் நமக்கு எவ்வாறு உதவி பண்ணுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டு, அதற்கு முன் குலதெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய பேர் என்னை வற்புறுத்தியதால் குலதெய்வம் பற்றி அறிய இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளேன். மேச லக்னக்காரர்களுக்கு சிவன், அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வடகிழக்கு திசையில் இருக்கும். மீண்டும் கூறு இடத்திலிருந்து வடகிழக்கு திசை ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இருக்கும். வடக்கு புறம் மேற்கு புறம் குளம் இருக்கும், கிணறு பைப் இருக்கும். இது மேச லக்னக்காரர்களுக்கு. ரிஷப லக்னக்காரருக்கு அதே வடகிழக்கு திசையில் தான் உள்ளது. அதே போல் வடமேற்கு திசையிலும் உள்ளது. மேற்கு திசை அடிக்கும். அது காவல் தெய்வம் அல்லாமல் பெருமாள் மகாலட்சுமி என்று சொல்வதை போல் உள்ளது. மிதுன லக்னக்காரர்களுக்கு மகாலட்சுமி தெற்கு அல்லது கிழக்கு திசையில் உள்ளது. கடக லக்னக்காரருக்கு தெற்கு அல்லது மேற்கு திசையில் உள்ளது குலதெய்வம், ஆண் தெய்வம். சிம்ம லக்னக்காரருக்கு ஆண் தெய்வம் தான் காவல் தெய்வம், வடக்கு கிழக்கு திசையில் உள்ளது. தெம்பரம் மேவரம் ரோடு இருக்கும். வடமுதல் கிழவரம் குளம் உண்டு. அதற்கு வடபுறம் 2 கோயில்கள் உண்டு. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமாயும் இது குலதெய்வம். கன்னியா லக்னக்காரருக்கு வடகிழக்கு திசையில் கோவில் உண்டு. அது ஓடையில், குளத்தில், கிணற்று பக்கம், கங்கை பக்கம் உண்டு. அப்படி இந்த கன்னியா லக்னக்காரருக்கு உண்டு. அதுக்கு வடவரம் 2 கோயில்கள் கட்டிட்டு இருப்பார்கள், கட்டுவார்கள். இது கன்னியா லக்னக்காரர்களுக்கு. துலா லக்னக்காரர்களுக்கு நேரான இடத்தில் தான் உள்ளது. கோயில் கட்டிட்டு இருப்பாங்க, கட்டுவாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய பூர்வீக ஊருக்கு போய் பொங்கல் வைத்து, பூர்வீக ஊர்னா 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூர்வீக ஊர் ஒரு ஊராக இருக்கும். அந்த ஊரில் போய் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்தாங்கன்னா வந்த வரவு ஆரம்பிக்கணும். 48 நாள் 108 நாள் குலதெய்வம் தெரிஞ்சிடும். விருச்சிக லக்னக்காரருக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசை, வடக்கு அல்லது கிழக்கு திசை உள்ளது. கங்கை உண்டு. கங்கையில் கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இருக்குது. இப்போ கட்டிட்டு இருப்பாங்க, கட்டுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உண்டு. அதுவும் காவல் தெய்வம் தான். தனுசு லக்னக்காரருக்கு வெள்ளியங்கிரி மலை, ஐயப்பன், கொன்றங்கி மலை, நாங்கள் சிவன் மலை அப்படி சொல்லுவோம். இந்த மலை மேலே சாமி போடுவாங்க, காட்டு மேலே சாமி போடுவாங்க. அது காவல் தெய்வம் தான். கருப்பராயன், வேட்டைக்காரன், அந்த மாதிரி தெய்வங்கள் கொண்டாங்க. அதற்கடுத்து மகர லக்னக்காரர்களுக்கு மகாலட்சுமி, பெருமாள் வச்சு சாமி போடுவாங்க. அது செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்வாங்க. நல்லா இருக்கும். அந்த தெய்வம் இருக்கும். மகாலட்சுமி, பெருமாள். கும்ப லக்னக்காரருக்கு அதே பெருமாள் தான், வடகிழக்கு திசையில் உள்ளது. ஓடை பக்கம் உண்டு. ஓடைக்கு வடபுறம்
அந்த கோயிலுக்கு வடவரம் ஓடை உண்டு, பள்ளிக்கூடம், பெரிய ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனங்கள் இருக்கும். கும்ப லக்னக்காருக்கு. மீன லக்னக்காருக்கு ஓடை பக்கம் கோயில், கிணறு, ஆறு, கங்கை எல்லாம் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்போ தெரியும் அப்படின்னா, உங்கள் பூர்வீக ஊர்களுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு, அந்த பூர்வீக இடமே தெரியாது, எந்த ஊர்னு கேளுங்க. அண்ணன் தம்பி, சின்னப்பாரு பெரியப்பாரு, சித்தப்பா பெரியப்பா, சின்ன பாட்டி பெரிய பாட்டி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு, அரை கிலோ பச்சரிசி, அரை கிலோ வெல்லம் போட்டு பொங்கல் வச்சு பால் பொங்கலை வைங்க. நல்லாயிருக்கு, எடுத்து 4 பேர் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வந்து 108 நாள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதுதான் உண்மை, இதான் ஐதீகம். வேறு எதுவும் கவலைப்பட வேண்டியது. குலதெய்வம் தெரிய இதுதான் வழி. கண்டிப்பாக தெரியும், குலதெய்வம் கண்டிப்பாக தெரியும். வணக்கம். எஸ் அரசமுத்து, அறிவாக்கு ஜோதிடர், மடத்துக்குளம். 96 29 33 53 11. ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, நீரோட்டம் பார்க்க, வாஸ்து பார்க்க, ஆன்லைன் மூலம் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம்.